இந்த திராவிட மாடல் ஆட்சியில எதெல்லாம் இல்லைன்னு பட்டியல் போடணும்னா வறுமை இல்லை, பட்டினிச்சாவு இல்லை, பணவீக்கம் இல்லை, பெரிய சாதி மோதல்கள் இல்லை, மத கலவரங்கள் இல்லை, வன்முறைகள் இல்லை, இப்படி சமூகத்தை பின்னோக்கி தள்ளக்கூடிய தீயவை இல்லை. இல்ல 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 என்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஆட்சி அமையும் போது இதுக்கு நாம் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? விடியல் ஆட்சி. ஏன்னா 10 ஆண்டு காலமா படுபாதாளத்துக்கு தள்ளப்பட்டு தன்மானம் இல்லாத கூட்டத்தால தரையில ஊர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் விடியலை கொடுக்கணும்னு உறுதியேற்று அதுக்கு விடியல் ஆட்சின்னு பெயரிட்டோம். நான் ரொம்ப கான்பிடென்டா ஏன் சேலஞ்ச் பண்ணியே சொல்லுவேன், இன்னைக்கு தமிழ்நாட்டை பல மடங்கு முன்னேற்றி இருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் விடியலை ஏற்படுத்தி வெளிச்சம் பாய்ச்சி இருக்கும், இது உறுதி. இந்த 4 ஆண்டு காலத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நான் சொல்லி முடிக்கல. இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளும் திட்டங்களும் நிறைய இருக்கு. இந்த ஆட்சி காலத்துல இன்னும் ஓராண்டு இருக்கு. அதை கடந்து உங்க ஆதரவோடு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வென்று திராவிட மாடல் ஆட்சி தான் தொடர போகுது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்பதை முழக்கமா வச்சிருக்கிறோம். ஆணையிடுங்கள், தமிழ்நாட்டை அரியணையில் வைத்து பாதுகாத்திட திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த ஸ்டாலினும் இருக்கிற உங்கள் ஆதரவில் நமது திராவிட மாடல் ஆட்சி தொடரும்.